ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, சுபமுகூர்த்தம், மேல்நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மிதுன லக்னம், இருப்பு 39 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:47 மணி வரை துதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:14 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று இரவு 7:18 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 2:47 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:19 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:58 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு காலை 8:14 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:14 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இந்த திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக மேற்கொள்வது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் கோயில் சன்னிதி இதில் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன கூட்டு பிரார்த்தனை அது இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி கலந்துக்க முடியாத பட்சத்தில் சென்னை வாசிகள் மட்டும் இல்லை, வெளியூர் வாசிகள் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு 4:30லேருந்து 6 சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சம் கல்கண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நைவேத்தியத்துக்கு ஒரு இதில் வந்து கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் நரசிம்ம சுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு 108 சொல்லிவிட்டு அந்த நைவேத்தியத்தை பண்ணுங்கோ. கல்கண்டை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த கற்பூரஹாரத்தை எடுங்கோ. உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சால்வ் கிடைக்கும், கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அது ஓரளவுக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் அதெல்லாம் தடங்கள் இருக்குது, இல்லை உங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட தடங்கள் இருக்குன்னா அதெல்லாம் தடங்கள்லாம் ஒடிய விடும். கண்டிப்பாக ஒரு சுபகாரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். அடுத்தபடியாக இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல உங்களோட சுகாதிபதி சந்திர பகவான். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் வேகம் இருக்கும். இன்றைக்கி இந்த காரியத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகம். அதே மாதிரி இன்றைக்கி சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம்.
இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமம் போய் ஒரு நாள் ஆயிடுது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பாக்யஸ்தானத்தில் உங்களோட சகாயாதிபதி. அற்புதமான ஒரு நாள். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு இருக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள் கண்டிப்பாக அகலும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க பிடித்தவம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ப்ரீகாஷன். எல்லாருக்கும் வருமா பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு சந்தோஷமான ஒரு சூழலும் இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். அதே மாதிரி இன்றைக்கி புதுசாக எந்த தொழில் தொடங்க வேண்டாம். புதுசாக எந்த ஒரு வேலையும் செய்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா, இந்த ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் இல்லையா? அவர் எங்கே இருக்காருன்னா 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் இருக்கார். இதில் என்ன விசேஷம்னா, நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். எப்போவுமே சந்திர பகவான் நம்ம ஜென்மராசியை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அதேபோல் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல பொன்னான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஆற்றல் அதிகம் அப்படின்னாலும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாதிரி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுறது நல்லது.
அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசினர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் குழப்பம் லைட்டாக இருக்கும் சாதாரணமாக. ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக மேற்கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். ஏன் அப்படின்னா இன்றைக்கி உங்களோட கேந்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஏன்னா ஜீவனாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கிடுவீங்க. வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்ச போட்ட திட்டம்லாம் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக அதிகாலையிலே உங்களுக்கு வரும். ரொம்ப அற்புதமான நாள். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க கேட்கணுன்னு, அந்த உறவினர் ஏதாவது இன்னும் ஃபோன் பண்ணலையும் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணிவிடுவார். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். தொழில் வியாபாரத்தில் நுணுக்கமான திட்டங்களை அறிவிப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அற்புதமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில மாற்றங்களை செய்து அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை சற்று உயரும் நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். அதனால் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் மூலமாக ஒரு வருமானம் வரும். அதேமாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு
பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் இன்றைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கலாம். சரியா? உத்தியோகத்தில் வீண் பழி ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் அவசியம் எடுக்கும் காரியங்களில். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ள வேண்டாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு சின்னதாக வருது பற்றில எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ராசிக்குள்ள சந்திர பகவான் இருந்தால் கூட ஒரு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானத்தில் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கலாம். சரியா? அதேமாதிரி சுபகாரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றி சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு அரசியல்வாதிகளெல்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு மருத்துவ செலவுகளை ஏற்கக்கூடலாம். அதேபோல் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இன்றைக்கி உங்களை ஒரு வழி விடாமல் விட மாட்டார். ஒரு வருமானத்தை கொண்டு வராமல் விட மாட்டார். அதுவும் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, வேன் ஓட்டுறவங்க, அவங்களுக்குலாம் அதாவது தினப்படியாக என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். நீங்களே திட்டம் போட மாட்டீங்க, டக்குன்னு நடக்கும். அந்த மாதிரி அதுமாதிரி தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.